கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கு நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளில் தேவன் தெரிந்து கொண்ட தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தை சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம், 1099வது பக்கம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கும் அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு நல்ல நன்றி பலிகளை செலுத்தும்படி 2 கரங்களை உற்சாகமாய் தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். ஏசப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. இந்த வார்த்தையை படித்த உடனே நம்முடைய கண்கள் எல்லாம் பின்னாடி இருக்கிற வார்த்தைக்குள்ளே கடந்து போகும். அப்பா, இன்னைக்கு 2 நன்மையை கர்த்தர் நமக்கு தரப்போறாருன்னு. ஆனால் அது அல்ல தேவனுடைய வார்த்தை. அதுக்கு மேலே இருக்கிறதா முக்கியமான ஒரு வார்த்தை, அரணுக்கு திரும்புங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? அரணுக்கு வாங்க, சபைக்குள்ள வாங்க, ஊழியத்துக்குள்ள வாங்க, பரிசுத்தத்துக்குள்ள வாங்க, ஆத்ம பாரத்துக்குள்ள வாங்க, தேவனுடைய கிருபைக்குள்ள நீங்க ஓடி வாங்க, தேவனுடைய மகிமைக்குள்ள நீங்க ஓடி வாங்க, பாதுகாப்பான இடத்துக்கு நீங்க ஓடி வாங்க. அப்ப அரண் என்பது எதை குறிக்கிறது? ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. அப்ப நம்ம வர வேண்டிய இடம், அரணுக்குள்ள நீங்கள் வந்தால் இரட்டிப்பான நன்மையை தருவார். அரணுக்கு வெளியே நீங்கள் இருந்தால் ரெண்டு நன்மை நமக்கு கிடைக்காது, தீமை தான் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம வர வேண்டிய இடம், கர்த்தர் சொல்றாரு, சிறையா இருக்கிறவர்களே, வேதனையா இருக்கிறவர்களே, வருத்தத்தோடு இருக்கிறவர்களே, கவலையோடு இருக்கிறவர்களே, கண்ணீரோடு இருக்கிறவர்களே, புலம்பலோடு இருக்கிறவர்களே, தவிப்போடு இருக்கிறவர்களே, கைவிடப்பட்டு இருக்கிறவர்களே, அரணுக்குள்ள வாங்க, அல்லது சபைக்குள்ள நீங்க வாங்க, அல்லது பரலோகத்துக்குள்ள நீங்க வாங்க, வசனத்துக்குள்ள நீங்க வாங்க, பாதுகாப்புக்குள்ள நீங்க வாங்க, பரிசுத்தத்துக்குள்ள நீங்க வாங்க, தேவனுடைய திட்டத்துக்குள்ள நீங்க வாங்கன்னு சொல்லி பரலோகம் நம்மை அழைக்கிறது. அப்படி நீங்கள் வரும் பொழுது அரணுக்கு திரும்புங்கள், அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வாரா? இரட்டிப்பான நன்மையை தருவாரா. அது இன்றைக்கே கர்த்தர் தருவாராம். கைத்தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க வர வேண்டிய இடம் என்ன தெரியுமா? அரண். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அரணுக்கு திரும்பு. இப்ப அரணை விட்டு நம்ம வெளியே கொள்ள பேர் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம் தெரியுமா? எருசலேமை விட்டு சில பேர் எங்க போனாங்க தெரியுமா? எம்மா ஊருக்கு போயிட்டாங்க. எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போயிட்டாங்க. சில பேருடைய பிரயாணம் எருசலேமில் இல்லாம அது எங்க போயிருக்கு? எரிகோவை நோக்கி போகுது. ஏன் எரிகோவுக்கு போனாங்க? பலவிதமான சூழ்நிலையால அவர்கள் எரிகோவுக்கு போக ஆரம்பிச்சாங்க. வசனம் சொல்கிறது, அவர்கள் வழியிலே என்ன செய்யப்பட்டாங்க? கல்வர் கையில் அகப்பட்டார்கள். அப்ப அரண் எது? பாதுகாப்பு எது? எருசலேம். தேவன் வீற்றிருக்கிற இடம்தான் பாதுகாப்பான ஒரு இடம். அந்த பாதுகாப்பை விட்டுட்டு அவங்க தன் விருப்பப்படியாக, தன் எண்ணத்தின்படியாக எரிகோவுக்கு போகும் பொழுது, வசனத்தை வாசிங்க. லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வார்த்தை. ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில், நல்லா கவனிக்கணும், அவன் இருக்கிற இடம் எது? எருசலேமில் தான் அவன் இருக்கணும். எருசலேமில் தான் தேவாலயம் இருக்கிற இடம். எருசலேமில் தான் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிற ஒரு இடம். எருசலேம் தான் இசைவினைப்பான ஒரு நகரம். வேதம் சொல்லுது, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, இதோ சின்ன நீ ஊரா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற பிரபு உன்னிடத்திலிருந்து வருவார் என்று சொல்லி கர்த்தர் அந்த பட்டணங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணமாய் வைத்திருந்தார். ஆனா இங்க வேதம் சொல்லுது பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான எருசலேம் என்கிற பட்டணத்தில் இருந்து எங்க போறானா? எரிகோ என்கிற ஒரு சபிக்கப்பட்ட பட்டணத்துக்குள்ள. யோசுவா சபிச்சார்லே, இந்த எரிகோவை மதிலை கேட்டு வைக்கிறவன், மதிலை கட்டுகிறவன், வாசலை வைக்கிறவன் 2 பிள்ளைகளை இறந்து போயிடுவான். முதல்ல மதிலை, அந்த வாசலை கட்டும் பொழுது மூத்த பிள்ளையும், வாசலை வைக்கும் பொழுது தன்னுடைய இளைய பிள்ளையும் அவன் இழந்து போவான் என்று ஒரு சாபம் சொல்லி இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துக்குள்ள போகையில வேதம் சொல்கிறது, கள்ளர் கையில அகப்பட்டான். அப்ப இவன் எங்க இருந்த? அரணை விட்டுட்டு அரணற்ற ஒரு இடத்தை நோக்கி போறான். பாதுகாப்பை விட்டுட்டு பாதுகாப்பில்லாத ஒரு இடத்தை நோக்கி போறான். பரிசுத்தமான ஒரு இடத்திலிருந்து பரிசுத்தமில்லாத ஒரு இடத்தை நோக்கி போறான். தேவ சித்தமுள்ள ஒரு இடத்திலிருந்து தேவ சித்தமில்லாத ஒரு இடத்தை நோக்கி அவன் போனபடினா அவனுடைய வாழ்க்கையில
வேதம் சொல்றது குற்றுயிராய் கொலையுயிராய் அடிக்கப்பட்டான், வழியில கடந்தான், எடுப்பார் கூட கிடையாது, அவன் மேல பரிதாபப்படுவார் கூட கிடையாது. ஆசாரியன் வந்து பார்த்துட்டு அவர் வாட்டில போயிட்டார், லேவியன் வந்து பார்த்துட்டு அவர் வாட்டில போயிட்டார். காரணம் என்ன? அவன் பிரயாணம் பண்ணின பாதை தேவனுடைய பிள்ளைகளே. அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அரணுக்கு நீ திரும்பு. நீ எங்கேயோ ஒரு எரிகோ பாதையில நீ போய் கொண்டு இருக்கிற, நீ போகக்கூடாத பாதையில போய் கொண்டு இருக்கிற, நீ செய்யக்கூடாத வேலையை செய்து கொண்டு இருக்கிற, நீ பேசக்கூடாத வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிற, நீ பார்க்க கூடாத காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிற, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் உன்னுடைய பிரயாணங்கள் போய் கொண்டு இருக்கிறது. பாருங்களேன், வேதம் சொல்லுது, பிலேயாம் போனார். எப்படி? பாலாக்கு ராஜா கூப்பிடுறாரு. ஒரு ராஜா கூப்பிட்டா அதுக்காக இவர் போயிடுவாரா? கர்த்தர் சொல்றாரு போகாதேன்னு சொல்றாரு. ஆனாலும் கூட இந்த பிலேயாமுடைய எண்ணம், அந்த ராஜா கணம் பண்ணுவாராம், அவர் பெரிய கோபுரம் கட்டுறாராம், அது மேல இவருக்கு ஒண்ணு என்ன பண்றாராம், மரியாதை செலுத்துறாராம். கணம் பண்றேன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, தேவ திட்டத்தை மீறி தேவ ஜனங்களை சபிக்கும்படி அவன் புறப்பட்டான். இப்ப இவருடைய பிரயாணம் எங்க இருக்கு? அரணை விட்டுட்டு போகுதுங்க, பாதுகாப்பை விட்டுட்டு போறாங்க. தேவன் விரும்பாத ஒரு வேலையை, தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு வேலையை, தேவனுடைய ஜனங்களை சபிக்க தீர்க்கதரிசியா இருக்கிறவன் புறப்பட்டு போறான். இதுதாங்க அரணுக்கு விட்டு வெளியே போறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய தேவ சித்தம் இல்லாத வேலையை நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்ம எங்க இருக்கிறோம்? அரணை விட்டு வெளியில நின்று கொண்டு இருக்கிறோம், தேவ சித்தத்தை விட்டு வெளியில இருக்கிறோம். ஆனா நம்ம பாட்டு மட்டும் நம்ம படிச்சுக்குவோம், உம் சித்தம் நான் செய்வே. ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா அவர் சித்தத்தை நம்ம செய்யாம சித்தத்தை விட்டு வெளியில நின்று கொண்டு இருப்போம். நீங்க யோனா என்கிற தீர்க்கதரிசியை பாருங்க, பேர் மட்டும் நல்ல பேருங்க, அருமையான பேரு, தீர்க்கதரிசி. அவங்க அப்பாவும் ஒரு தீர்க்கதரிசி, 2 சந்ததியில தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. அப்பாவும் தீர்க்கதரிசி, மகனும் தீர்க்கதரிசி. கர்த்தர் சொல்றாரு நினிவேவுக்கு போன்னு சொன்னாரு. ஆனா இவனும் அரணை விட்டுட்டு, அழைப்பை விட்டுட்டு, சொல்லப்பட்ட இடத்தை விட்டுட்டு, தேவனுடைய விருப்பத்தை விட்டுட்டு, தேவனுடைய திட்டத்தை விட்டுட்டு, தேவனுடைய எண்ணத்தை விட்டுட்டு இவன் எங்க போறான்? தர்சீசுக்கு போறான். அப்ப இவன் அரணை விட்டுட்டு வெளியில போயிட்டான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில அரணுக்குள்ள இருக்கிறியா? தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறியா? தேவ திட்டத்துக்குள்ள நீ இருக்கிறியா? தேவனுடைய கரத்துக்குள்ள நீ இருக்கிறியா? தேவனுடைய ஆலோசனையின் படி நீ நடக்கிறியா? அல்லது ஆலோசனையை விட்டுட்டு வெளியில நின்று கொண்டு இருக்கிறியா? இந்த கால வேளையில ஒருவேளை இந்த முதல் வாரத்துல வந்திருக்கிற நீயே இன்னைக்கு நீ சோதித்து பார்க்கணும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கணும். நான் கரெக்டா ஓடிக்கொண்டு இருக்கிறேனா? என்னுடைய பாதை சரிதானா? வேதம் சொல்கிறது, அவர் எப்படி நடத்துறார்? நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். உலகத்துல பல வழிகள் இருக்குது, எல்லா வழியிலும் நம்ம போக கூடாது. நமக்குன்னு ஒரு வழி வைத்திருக்கிறார், உனக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கிறார். செங்கடல் வழியா கூட்டிட்டு வந்தாரு, அதுல பாதையே கிடையாது. உண்மையிலே கானானுக்கு வேறொரு பக்கம் ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில் வழியா போயிருந்தா ரொம்ப பக்கமான ஒரு பாதை. ஆனா தேவன் தன்னுடைய அற்புத அடையாளங்களை நடப்பித்து உலகம் முழுவதும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அவர் இவர்களை நடத்த வேண்டிய ஒரு பாதையை கண்டுபிடிச்சு ஒரு புதிய பாதையில நடத்தினாரு. அந்த பாதை தான் செங்கடல், அந்த பாதை தான் யோர்தான், அந்த பாதை தான் எரிகோ, அந்த பாதை தான் தேவனுடைய வனாந்தர பாதை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அரண் கொடுத்திருக்கிறார், ஒரு பாதுகாப்பு வளையம் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு வாழ்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறாரு, செய்வதற்கென்று தொழில் கொடுத்திருக்கிறாரு, உங்களை போஷிப்பதற்கென்று சபையை கொடுத்திருக்கிறாரு, உங்களை வளர்ப்பதற்கென்று ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு எல்லைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீ அந்த எல்லைக்குள்ள நீ இருக்கிற வரையும் உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும். அந்த திட்டத்துக்குள்ள நீ இருக்கிற வரையும் உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும். தேவன் சொன்னதை நீ செய்யற வரையும் உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இரட்டிப்பான நன்மை வரும். ஒருவேளை அந்த வளையத்தை விட்டு நீ வெளியே போயிட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கையில நன்மை அல்ல, வேதனை தான் தேவனுடைய பிள்ளைகளை வரும். பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, ஆபக்கூக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1084 பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எல்லாரும் 1084 பக்கம், ஆபக்கூக்கு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் என் காவலில் தரித்து, நல்லா கவனிங்க, அவர் சொல்ற வார்த்தை, நான் என் காவலில் தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு சொல்வது என்னவென்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றே. அவர் சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க, நான் என் காவலில் தரித்து. நேற்றைய நாள கூட நம்ம தியானித்தோம், நீ ஆயத்தப்படு, உன்னோடு இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனா இரு. ஒவ்வொரு பிள்ளைகளும் காவக்காரர்கள், நீங்க ஒவ்வொருவரும் ஒரு கேட் கீப்பர்.
நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வாட்ச்மேன், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஜாமக்காரர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் அரணிலே நிற்க வேண்டிய அறங்காப்பாளர்கள், நீங்க எல்லாம் பொறுப்புல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள். இப்ப இந்த ஆபகுக்கு சொல்றாரு பாருங்க, நான் என் காவலில் தரித்து. அப்ப ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி காவல் இருக்குதுங்க. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒவ்வொரு இடத்துல காவக்காரனா வச்சிருக்கிறார், பொறுப்பாளனா வச்சிருக்கிறார். உன் காவலை நீ காக்குறியா? உன் காவல்ல நீ உண்மையா இருக்கிறியா? ஜாமங்காக்கிறவனா இரவு நேரத்துல பகல் நேரத்துல கொத்தளமிட்டு நீ இருக்கிறியா? உன்னுடைய ஊழியத்திலையும் உன்னுடைய பொறுப்புலையும் நீ அரணிலே தரித்து இருக்கிறியா? நீங்க பாருங்க, வேலையில நிறைய பேர் தரித்தே இருக்க மாட்டாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு மார்த்தாள் பார்த்திருக்கிறீங்களா? தேவாதி தேவன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாருங்க, வெளியில இல்லைங்க. ஏசப்பா அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. ஆனா அவளுக்கு உட்கார்ந்து தரித்து உட்கார்ந்து 2 வார்த்தைகளை கர்த்தரிடத்துல கேட்கறதுக்கு அவளுக்கு மனம் இல்லை. அவளோ அநேக வேலையில அலைப்புண்டு இருந்தாலாம். பல வேலைகளிலே தன்னைத்தானே அவள் வேதனைப்படுத்தக்கூடியவளா இருந்தாள். இந்த ஒரு வேலை செய்யறா, அங்க ஒரு வேலை செய்யறா, அங்க ஒரு வேலை செய்யறா, ஒரு வேலை கூட அவளுக்கு நிலையான வேலை கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இங்க பாருங்க, இவர் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் என் காவலில் தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும். அப்ப ஒவ்வொரு நாளும் நீ தரித்திருந்தேனா, காத்திருந்தேனா, கர்த்தர் உனக்கு கமாண்ட் பண்ணுவாரு, கர்த்தர் உனக்கு சொல்லுவாரு. எப்படி தாவீது போய் அந்த செடிக்கடியில உட்கார்ந்து இருந்தார் இல்லையா? எப்ப கர்த்தர் சொல்ற வரையும் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்ன சொன்னாரு? அதுல இருந்து ஒரு சத்தம் புறப்படும். அந்த முசுக்கொட்டை செடியில ஒரு சத்தம் கேட்கும் பொழுது நீ புறப்படு, ஏனென்றால் அந்த சத்தம் கேட்கும் பொழுதுதான் நான் புறப்படுவேன். நான் புறப்பட்ட ஒருபாடு நீ என் கூட வந்தேனா யுத்தத்துல நீ ஜெயிக்கலாம். அப்ப அந்த சத்தம் எப்ப கேட்கும்? எத்தனை மணியில கேட்கும்? எத்தனை நொடியில கேட்கும்? 1 நாளா 2 நாளா அதெல்லாம் எழுதப்படல. ஆனா சத்தம் எப்ப கேட்குதோ அப்ப நீ புறப்படணும். இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வந்துகிட்டு இருக்க பாதையில, வனாந்தர பாதையில மேகஸ்தம்பம் வந்துகிட்டே இருக்கும். எங்க மேகஸ்தம்பம் நிக்குதோ அங்க வந்து என்ன பண்ணிடணும்? பாளையம் போட்டுறணும். அவ்வளவுதான், கொட்டாரத்தை அடிச்சுட்டு அவங்க அங்க உட்காந்துட வேண்டியதான். எப்ப திருப்பி மேகஸ்தம்பம் புறப்படுதோ அப்ப இவங்க புறப்படணும். அது எத்தனை நாளைக்கு அங்க மேகஸ்தம்பம் இருக்கும் தெரியாது, எத்தனை வாரம் இருக்கும் தெரியாது, எத்தனை நிமிஷம் இருக்கும் தெரியாது. சில இடத்துல 6 மாதம் இருக்கலாம், 2 மாதம் இருக்கலாம், 3 மாதம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் எப்ப மேகஸ்தம்பம் புறப்படுதோ அப்பதான் புறப்படணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தரித்து இருக்கிற வேண்டிய இடத்துல தரித்து நில்லுங்க. முதல்ல உங்க ஜெப வாழ்க்கையில தரித்து இருங்க. இன்னைக்கு ஜெபத்துல நிறைய பிள்ளைகள் தரித்து இருப்பது கிடையாதுங்க. இன்னைக்கு 1 மணி நேரம் உங்களால ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்க முடியல, 2 மணி நேரம் உங்களால ஜெபிக்க முடியல, 3 மணி நேரம் உங்களால ஜெபிக்க முடியல, ஒரு 10 அதிகாரத்தை உங்களால வாசித்து தியானிக்க முடியல. காரணம், அதுல உங்களால தரித்து இருக்க உங்களால முடியலங்க. உங்க அரணுக்குள்ள நீங்க உட்கார முடியலங்க. உட்கார்ந்து வேதத்தை தியானிப்பதற்கு நமக்கு மனம் இல்லை, அதற்கு என்ன கிடையாது, உணர்வு இல்லை, அதற்கு எண்ணம் இல்லை, அதற்கு வாஞ்சை இல்லை. தாவீது அதை அழகா சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, நீங்க வேதத்தை படிச்சாலே நீங்க ஒரு பாக்கியவானுங்க. நீங்க வேதத்தை படிச்சு தியானிச்சீங்களா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இதை கேட்கிற பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதத்துக்கு நம்ம எவ்வளவு கனம் கொடுக்கிறோம், வேதத்துக்கு நம்ம எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம், வேதத்தை எவ்வளவு நேரம் நம்ம தியானிக்கிறோம், வேதத்தை எவ்வளவு நேரம் படிக்கிறோம். கேள்வி புலன்ல வண்டி ஓட்ட முடியாதுங்க. நீங்க எவ்வளவுதான் கேள்வி கேட்டாலும், எத்தனை தான் நீங்க வீடியோ ஆடியோ கேசட் கேட்டாலும் அது உங்களுக்குள்ளே நிலைத்திருக்காது, அது கொஞ்ச நேரத்துல மறந்துடும். ஆனா படிச்சீங்கன்னா அது உங்க இருதய பலகைக்குள்ள போகும், கண்கள்ல தெளிவு உண்டாக்கும், மனதில் தெளிவு உண்டாக்கும், அது உனக்குள்ளே ஒரு உணர்வை தொடும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தேனிட்ட பணியாரம் போல இருக்குதா, தேனிலும் தெளிதேனிலும் அது மதுரமா இருக்கிறதா, அது ஆத்துமாவையும் ஆவியையும் ஊனையும் அது ஊன்ற கட்டக்கூடியதா இருக்கிறதா, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. இதெல்லாம் சங்கீதக்காரர் 19 சங்கீதத்தில் எழுதுறாரு. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஆவியும் ஆணையும் ஆண்டு ஜீவனையும் இதோ உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை என்று எழுதுகிறாரு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு பாருங்க, வேதம் சொல்லுது, நீ அரணிலே என்ன செய்ய, காவலிலே தரித்து அரணிலே நிலைத்திருந்து அவர் என்ன சொல்வார் என்றும், அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன்
என்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கவனிச்சு பார்க்கணுங்க, கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுறாரு, இன்னைக்கு என்ன சொல்றாரு, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், எந்த செய்தியை கொண்டு போகணும், யாரை ஜெபத்துக்கு கூப்பிடணும், யாருக்கிட்ட பொறுப்பை கொடுக்கணும், இன்னைக்கு யாரை தலைமை தாங்க சொல்லணும், இன்னைக்கு யார் கையில ஊழியத்தை கொடுத்து அவர்களை நடப்பிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம செஞ்சோம்னா அந்த நுகம் மிக இலகுவா இருக்கும், அந்த சுமை நமக்கு இலகுவா இருக்கும், அந்த வேலை நமக்கு இலகுவா இருக்கும். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் பாருங்களேன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாகூம் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1081 பக்கம், இங்கே 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். நல்லா கவனிங்க, சிதறடிக்கிறவன் யாரு? பிசாசானவன். உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான், உன் எல்லைக்குள்ளே வருகிறான், உன் ஊருக்குள்ளே வருகிறான், உன் ஊழியத்துக்குள்ளே வருகிறான், உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே வருகிறான். யாரை விழுங்கலாமோ என்று சிதறடிக்கிறவன் உனக்கு முன்னாடி வருகிறானா? அதனால எதை காத்துக்கொள்ளணுமா? உன் அரணை காத்துக்கொள். அப்ப நீங்க ஒரு மந்தைக்கு மேய்ப்பர்கள்னா மந்தையை காத்துக்கொள்ளணும். மந்தையை சிதறடிக்கிற ஓநாய்கள் வரும். 1081 பக்கம், நாகூம் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். முதல்ல பக்கத்தை எடுங்க, 1081 பக்கம் வாசிக்கலாமா? சிதறடிக்கிறவன் பேர் என்ன பேர் போட்டிருக்கு? சிதறடிக்கிறவன். எதை குடும்பத்தை சிதறடிக்கிறவன். யோபு குடும்பத்தை எப்படி சிதறடிச்சான் பார்த்தீங்களா? வருகிற பாதையில அவன் சிதறடிக்கிறவன். அவனுக்கு பேரே திருடன், அவனுக்கு பேரே பொய்யன், அவனுக்கு பேரே பொய்க்கு பிதா. அவன் வேதம் சொல்லுது திருடன், திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். அவனை குறித்தா வேதம் சொல்லுது திருடன், சிதறடிக்கிறவன். உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான், உன்னை பார்க்க வர்றேன், உன் வீட்டுக்குள்ள வர்றேன், யாரை விழுங்கலான்னு சொல்லி அவன் தினந்தோறும் வந்து உன் எல்லைக்குள்ள அத்துமீறியே வருவேன். நல்லா கவனிங்க, திருடன் அவனுக்கு வந்து ரோசம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதுங்க. எத்தனை தடவை நீ அடிச்சு துரத்தினாலும் அடுத்த நாள் காலையில பார்த்தா அவன் வந்து ரெடியா நாக்க தொங்க போட்டு நின்றுட்டு இருப்பான். எதுக்காக? உன்னை விழுங்கலாமா, உன்னை ஏதாவது வகை கிடைக்காதா, இன்னைக்கு ஏதாவது வாசல் திறக்காதா, இன்னைக்கு ஏதாவது எச்சில் பண்ண போட மாட்டாங்களா, இன்னைக்கு நம்ம விருப்பத்தை ஏதாவது செய்ய மாட்டாங்களா, கொஞ்சம் நெஞ்சம் அவங்கள்ட்ட ஓட்ட உடச தெரியாதா, இன்னைக்கு எங்கேயாவது அவங்களை தொடுவதற்கான வழி இருக்காதா, எப்படியாவது அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்தரணும்னு சொல்லி தினந்தோறும் உங்க வீட்டு வாசல்ல உங்க எல்லைக்குள்ள உங்களை சுத்திக்கிட்டே அவன் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது பாருங்களே, அருமையான யாக்கோப்புடைய மகளை ஒருத்தன் என்ன பண்ணானா தூக்கிட்டு போயிட்டான். எதற்காக தெரியுமா? அன்பு பாராட்ட அல்ல, அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அல்ல, அவளுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்த, அவளுடைய சூறையாட தூக்கிட்டு போனானா. காரணம் என்ன தெரியுமா? நீங்க யாக்கோபை குறித்து படித்து பார்த்தா அவன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லைங்க, அரண்ல இருந்திருந்தானா இவ்வளவு பெரிய மிஸ்டேக் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்காதுங்க. இங்க வேதம் சொல்லுது பாரு, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாய் வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டி கொண்டு உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. எத்தனை வசனத்துக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொன்றும் ஒரு பெரிய மெசேஜுங்க. ஒவ்வொன்றையும் எடுத்து பேசினா நம்ம நிறைய பேசிக்கிட்டே போலாம். முதலாவது, முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், உன்னை நீ ரொம்ப கவனமா உன் எடையை கட்டு. அதனாலதான் சத்தியம் என்னும் கச்சை, மார்க்கவச, தலைக்கவசம், அடுத்து பாதரட்ச, அடுத்து என்னது நீதியின் இதெல்லாம் நம்ம படிச்சோம். ஏன்னா அவன் யாரை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறான்? வருகிறான். வான மண்டல பொல்லாத ஆவியோடு நமக்கு போராட்டம் உண்டு, துரைத்தனத்தோடு அதிகாரத்தோடு போராட்டம் உண்டு. அவனை சகல நாளும் எதிர்த்து நிற்கணும்னா நீங்க இந்த அணிகலன்களை அணிந்து கொள்ளணும் நம்ம தியானிச்சோம். இங்க பாருங்களே, அவன் வருகிறான், அதனால அரனை காத்துக்கொள். அப்ப நீ அரண்ல இருந்தேன்னா நீ பாதுகாப்பா இருப்ப, தேவ சித்தத்துல நின்னா நீ பாதுகாப்பா இருப்ப. பாருங்க, நினிவேவுக்கு போடான்னு சொன்னா எங்க போய்கிட்டு இருக்கான் தெரியுமா? தர்சீசுக்கு போயிட்டு இருக்காங்க. எங்க போறேன்? அரண், தேவ பாதுகாப்பை விட்டுட்டு போறான் பாருங்க, தேவ சித்தத்தை விட்டுட்டு போறான் பாருங்க, தேவன் சொன்னதை விட்டுட்டு போறான் பாருங்க. அவருக்கு எவ்வளவு மன கடினம் பாருங்க. கர்த்தர் எவ்வளவு வருத்தப்படுவார். நல்ல தெளிவா சொல்றாரு, மகாநகரமாகிய நினிவேவுக்கு போ, அவருடைய அக்கிரமங்கள் என் சமூகத்துல வந்து எட்டினது, அவர்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணு, 40 நாள்ல அந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு தேவன் தன்னுடைய திட்டத்தை எல்லாம் சாமுவேல்ட்ட சொன்னது போல சொல்றாரே, ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னது போல சொல்றாரு, மரத்தின் கனியை திங்காத, அது உனக்கு வாழ்க்கையில வேதனையை உருவாக்கும்னு சொல்லி தெளிவா எதையுமே கர்த்தர் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு தாங்க செய்யறாரு. ஆதாமுகிட்டையும் ஏவாள்கிட்டையும் சொன்னாருங்க, சாமுவேல்கிட்ட சொன்னாருங்க, ஏலிக்கு அவன் நடக்க போறத சொன்னாருங்க, சவுலை கூப்பிட்டு சொன்னாருங்க. என்ன சொன்னாரு? அமலேக்க சங்கரிச்சிருன்னு சொன்னாருங்க, 7 நாள் பொறுத்திருங்கன்னு சொன்னாருங்க, எல்லாமே சொன்னாரு. சொன்னதைத்தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. காரணம், தேவன் கொடுத்த பாதுகாப்புக்குள்ள அரணுக்குள்ள அவனுக்கு இருக்க மனம் இல்லைங்க, தேவன் கொடுத்த ஊழியத்துல நிலைத்திருக்க அவனுக்கு மனம் இல்லைங்க, தேவனுடைய திட்டத்துல நிலைத்திருக்க அவனுக்கு மனம் இல்லைங்க. இங்க வேதம் சொல்லுது பாருங்க, அரணை காத்துக்கொள், உன் வழியை என்ன பண்ணணுமா? காவல் பண்ணு. ஒவ்வொரு நாளும் உன் வழிய கண்ணை காவலா வை,
காதை காவல் பண்ணி வை, இருதயத்தை காவல் பண்ணி, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். வேதம் சொல்லுதுல, அப்ப இருதயத்துக்குள்ள ஒரு காவல் இருக்கணும். அதுக்குள்ள பொல்லாங்கான் உள்ள போயிடக்கூடாது. ஏன்னா இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும். இங்க இருந்து தாங்க விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், வன்கண்கள், பொல்லாப்பு எல்லாம் எங்க இருந்து வருதா? உனக்குள் இருந்து வந்து உன்னை தீட்டுப்படுத்தும். வெளியில இருந்து போறதெல்லாம் தீட்டுப்படுத்துறதை விட உள்ள இருந்து புறப்பட்டு தாங்க உன்னை தீட்டுப்படுத்தும். அப்ப இந்த இருதயம் மகா திருக்குள்ள ஒரு இருதயம். இந்த இருதயத்தை நீ காவல் காக்கணும். வேதம் சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப நீங்க என்னவா இருக்கிறீங்க? ஒரு ஆலயமா இருக்கிறீங்க. அப்ப உங்க ஆலயத்துக்குள்ள இயேசு இருக்கணும். ஒருவன் இருதயத்தை தேவனுடைய ஆலயமாய் மாற்றிட்டீங்கன்னா அந்த இருதயம் தேவனுடைய ஆலயமா இருக்கும். அருமையான தம்பி தங்கச்சி, நீங்க பாருங்களே, யாக்கோப்புடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தவறு நடக்குது பாருங்க. யாக்கோப்பு ஆதியாகமம் 31 அதிகாரம் 13 வசனத்தை எல்லாரும் வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 31:13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுதும் நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போய் என்று சொன்னார் என்றான். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரம் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனாரிடத்திலிருந்து எங்களுக்கு எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். எல்லாருடைய மனைவிகள் எல்லாம் வாக்கு கொடுக்குறாங்க. எங்க அப்பா நம்ம சொத்தை பூரா எடுத்து வாயில போட்டுக்கிட்டாரு, தேவன் உனக்கு சொன்னபடி நம்ம புறப்பட்டு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போலான்னு சொல்லி என்ன சொல்றாங்க? உனக்கு பெத்தேலில நான் உனக்கு தரிசனமான இல்லையா, அங்க புறப்பட்டு போன்னு சொல்லி கர்த்தர் அழகா சொல்றார். நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. 13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுதும் நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போய் என்று சொன்னார். இப்ப சொல்றாரு கர்த்தர், இங்க இருந்து புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு நீ என்ன செய்ய போன்னு சொன்னார். ஆனா இவர் எங்க புறப்பட்டு போனாரு? இவர் புறப்பட்டு போனாரு. போற வழியில இவருடைய மனநிலைமை எப்படி மாறி என்ன தவறு செய்யறாரு பாருங்க. எங்க அரணை விட்டு, பாதுகாப்பை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு, தேவ திட்டத்தை விட்டு, தேவ ஆலோசனை விட்டு இவர் போன இடத்தை குறித்து 33 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். 33 அதிகாரம் 17 வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி, வாசிமா, தனக்கு ஒரு வீடு கட்டி மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்திற்கு சுக்கோத்து என்று பெயரிட்டான். யாக்கோபு பாதான் ஆராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எமோரியரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். லேயால் யாக்கோப்புக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இவனுக்கு பெத்தேலுக்கு போக சொல்லி உத்தரவிட்டார். உன் இனத்தார் இருக்கிற இடத்துக்கு போக சொல்லி உத்தரவிட்டார். இனி இந்த லாபான்ட்ட இருக்க வேண்டாம். லாபான்ட்ட நான் அநியாயத்தை கண்டேன், உனக்கு அவன் துரோகம் பண்றதை நான் பார்த்தேன். நீ இந்த தேசத்துல வாழ்ந்தது போதும். 20 வருஷத்துக்கு மேல நீங்க ஆடு மேய்ச்சு மாடு மேய்ச்சு பிள்ளை குட்டிக்காக நீ கஷ்டப்பட்டுட்ட. நான் உனக்கு சொல்ற இடத்துக்கு புறப்பட்டு போகணும். 31 அதிகாரத்துல அழகா சொல்றாரு 13 வசனத்துல. ஆனா இவன் 33 அதிகாரம் 17 வசனத்துல வந்து சுக்கோத்துங்கிற ஒரு இடத்துல வந்து கூடாரத்தை போட்டு என்னத்தை கட்டிட்டானா? வீடு கட்டினானா, கொட்டாரங்களை போட்டானா, அந்த ஸ்தலத்துல சுக்கோத்துல குடியிருந்தானா, அங்க என்ன பண்ணான? நிலத்தை வாங்கினானா, அங்க பலிபீடத்தை கட்டினானா, அந்த பலிபீடத்துக்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டானா. அடுத்த வசனம் சொல்லுது, அவனுடைய குமாரத்தியாகிய தீனாலு ஊர் ஜனங்களை பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாலாம். அதுக்கு அடுத்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 4 வசனம். சீகேம் தன் தகப்பனாகிய எமோரியரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான். தன் குமாரத்தியாகிய தீனாலை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையில் இருந்து வெளியில இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். இவ்வளவு நாளா அவள் தீட்டுப்படுத்தப்படவில்லை. இந்த ஒரு இடத்துல வந்து
குடியிருக்க கூடாத இடத்துல, தங்க கூடாத இடத்துல, தேவ சித்தம் இல்லாத இடத்துல, தேவ திட்டம் இல்லாத இடத்துல இவனா ஒரு கூடாரத்தை போட்டு, இவனா ஒரு இடத்தை வாங்கி, இவனா ஒரு பலிபீடத்தை கட்டி, அந்த பலிபீடத்துல இவனா ஒரு பேரை வச்சு உட்கார்ந்தான் பத்தியா, அங்கதான் அவருடைய மகள் சூறையாடப்பட்டால், கற்பை இழந்தால். இதன் நிமித்தம் தான் அந்த தேசத்துல வெட்டு பயங்கரமான அழிவு வந்துச்சு. லேவியும் சிமியோனும் 2 பேரும் கொலைகாரர்களாய் மாறினார்கள். அநேக இரத்த ஆறுகள் ஓடினது. கடைசியில அவன் சொல்றான், என் வாசனையை நீங்க கெடுத்துட்டீங்களாடான்னு சொல்லி அந்த தேசத்தை விட்டு புலம்பி கர்த்தர் மீண்டும் அவனிடத்துல பேசுகிற வார்த்தையை பாருங்க. 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. அப்ப முதல்ல உண்டாக்கின பலிபீடம் தேவன் சொன்ன பலிபீடமா, இவனா உண்டாக்கின பலிபீடம்? முதல்ல ஏல் எலோகே இஸ்ரவேல்னு பேர் வச்சானே கர்த்தர், அந்த இடத்துல அவனை பலிபீடம் கட்ட சொல்லல, அவனை முதல்ல அங்க தங்கவே சொல்லல. அவர் பெத்தேலுக்கு தான் போக சொன்னாரு. ஆனா இவனும் கண்ணுல எப்படி லோத்து ஏறிட்டு பார்த்து, சோதோமே இவனுக்கு நல்லதா தெரியுது பாரு. சோதம் பட்டணம் பாவம் நிறைந்த பட்டணம், அசுத்தம் நிறைந்த பட்டணம், இச்சை நிறைந்த பட்டணம், ஆண் புணர்ச்சி நிறைந்த ஒரு பட்டணம், அது பயங்கரமான தேவனுடைய கோபாக்கினை நிறைந்த ஒரு பட்டணம். ஆனா அந்த பட்டணம் இவனுடைய கண்ணுல எப்படி தெரியுது தெரியுமா? ஏதேன் தோட்டம் போல தெரியுது. ஏறிட்டு பாக்குறேன். நம்மளும் கூட எதை பார்த்தாலும் நமக்கு எப்படிதான் தெரியும் தெரியுமா? அழகழகா தாங்க தெரியும். சிம்சோன் ஏறிட்டு பாக்குறேன், அந்த பெண்ணை பாக்குறேன், கண்ணுக்கு இன்பமா இருந்தாலும் என் கண்ணுக்கு அவள் பிடிச்சவள். அவனுக்கு பாத்தீங்களா, இவன் கண்ணு அவளை எப்படி பார்த்துச்சோ தெரியல, என் கண்ணுக்கு அவள் பிடிச்சவ இன்பமா இருக்கிறாங்க. இங்க இவன் லோத்து ஏறிட்டு பாக்குறான், நிமிந்து பாக்குறான், பார்த்தா அந்த சோதம் குமாரா ஏதேன் போல தெரியுது. ஆனா உள்ள போய் பார்த்தா தேவதூதர் சொல்றாங்க, இவர்கள் அக்கிரமம் பெருகிட்டு, இவர்களுடைய பாவம் தேவனுடைய சமூகத்துல எட்டினது, இவர்களுடைய அக்கிரமத்தை நான் பார்க்க விசாரிக்க வந்திருக்கிறேன், இந்த ஊரை நான் அழிக்க போகிறேன்னு தேவன் அனுப்பி வச்சிருக்கிறார் தூதர்களை. ஆனா இவன் பார்க்கிற பார்வைக்கும் பரலோகம் பார்க்கிற பார்வைக்கும் எவ்வளவு வித்தியாசம். இப்ப இவனை சுக்கோத்துல கூடாரமா போட சொன்னார். வேதம் சொல்லுது, அரணை காத்துக்கொள், பலனை ஸ்திரப்படுத்து. இதோ வேதம் சொல்லுது, நீ அரணுக்கு திரும்பு. நீ சுக்கோத்துல இருக்கிறவன் கிடையாது, நீ பெத்தேலுக்கு போகணும். நீ ஏன் சுக்கோத்துல இருக்கிற? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவ திட்டத்தை விட்டு வெளியில நின்று இருக்குங்க. நிறைய பேர் வெளியில நிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியாம நீங்க வெளியே நிக்கிறீங்க. எருசலேம்ல இல்லாம நீங்க எரிகோவில நிக்கிறீங்க. தேவனுடைய திட்டத்தை விட்டு நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்றீங்க? கீழ்த்தட்டுல படுத்து கிடக்குறீங்க. வேதம் சொல்லுது பாருங்க, யோனா என்ன பண்றாரு? நினிவேவுக்கு போகாம தர்சீசுக்கு போறதுக்கு ஒரு கப்பல்ல போய் படுத்து கிடக்குறாரு. கப்பல்ல அடியில படுத்துக்கிட்டார். எவ்வளவு ஒரு நிர்விசாரமான ஊழியக்காரன் பத்தியா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தாங்க. இன்னைக்கு பாருங்க, இளைய குமாரன் எங்க போயிட்டான் தெரியுமா? அப்பாவை விட்டுட்டு போறாங்க. அப்பா கூப்பிடுறாரு. எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பார், எவ்வளவு செல்லமா அவனை உருவாக்கி இருப்பார், அவனுக்கு எவ்வளவு ரூபாய் செலவழிச்சிருப்பார். அவன் சொத்தை கேட்டவனையும் கொடுத்துட்டாருங்க. ஆனா அப்பா கிட்ட இருக்க வேண்டியவன், அப்பா கிட்ட இருந்தா தாங்க பாதுகாப்பு. தாய் தகப்பன் தான் நமக்கு பாதுகாப்பு, ஊழியம் தான் நமக்கு பாதுகாப்பு, தேவ திட்டம் தான் நமக்கு பாதுகாப்பு. தேவன் ஒரு திட்டத்தோடு பாருங்க அடிக்கடி தண்ணி ஊத்துவாராம். அவர் நட்ட செடிக்கு அடிக்கடி தண்ணி ஊத்துவார். அது காஞ்சி போயிடக்கூடாது, அது யாரும் அதை தொற்றக்கூடாது. அதை சுற்றி வேலி அடைப்பாராம், கோபுரம் கட்டுவாராம், கல்லெல்லாம் பொறுக்குவாராம். அதெல்லாம் செஞ்சு அந்த வேலி அடைச்சு அதை பாதுகாக்கிறார். எதற்காக? அது நல்ல பழங்களை தருங்கிறதுக்காக அவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த தோட்டத்துக்குள்ள நீ இருந்தேன்னா உனக்கு பாதுகாப்பு. ஏன்னா அந்த தோட்டத்தை சுற்றி அவர் வேலி அடைச்சிருக்கிறார். யோபு வேலி அடைச்சது போல அந்த தோட்டத்தை அவர் வேலி அடைச்சு அது பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த பையன் என்ன பண்றான் பாருங்க, அப்பாவை விட்டுட்டு நண்பர்களை நாடி போறான், தூர தேசத்துக்கு போறான். அப்பா எங்க இருக்கிறாரு? எருசலேம்ல இருக்கிறார். அப்பா எங்க இருக்கிறாரு? ஆலயத்துல இருக்கிறார். அப்பா எங்க இருக்கிறாரு? பரிசுத்த இடத்துல இருக்கிறாரு. அப்பா எங்க இருக்கிறாரு? தேவ சித்தத்துல இருக்கிறாரு. அப்பா எங்க இருக்கிறாரு? அரணுக்குள்ள பாதுகாப்பா ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறார். நமக்கு ரத்தம் தாங்க பாதுகாப்பு. நம்ம ரத்தம் தான் நமக்கு அரண். வேதம் தான் நமக்கு அரண். பரிசுத்தம் தான் நமக்கு அரண். ஆலயம் தான் நமக்கு அரண். பரிசுத்த ஐக்கியம் இருக்குல்ல, நீங்களும் நானும் ஒரு பெரிய அரண். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கோட்டை, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மதில், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. அப்ப ஒருமித்து நம்ம இருக்கும் பொழுது ஒருத்தர் மேல இருக்கிற ஒருத்தர் அபிஷேகம் பார்த்தா, இப்ப 7 பேர் மேலையும் ஒருத்தருக்குள்ள இருக்கிற அனல் இன்னொருத்தர் பற்றி பிடிக்குங்க. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசித்தான், நீங்களும் அவனுடைய வெளிச்சத்துல கலிகூற மனதா இருந்தீர்களே. பாத்தீங்களா? அப்ப அவன் வெளிச்சம் நம்ம மேல படுது, அவனுடைய சத்தியம் நம்மளை பிடிக்குது, அவனுடைய ஆவி நம்மளை பிடிக்குது, அவனுடைய வெளிச்சத்துல நம்ம களி கூர்ந்தோமா. இன்னும் சொல்றாரு, தாவீது இஸ்ரவேலுக்கு ஒளி விளக்கா இருந்தானா. அவன் சொல்றான், 1000 பேர் 10,000 பேர் 30,000 பேர் போனாலும் நாங்க தோத்து போனா தப்பு கிடையாது, ஆனா நீங்களோ
எல்லாருக்கும் சம அளவா இருக்கிற. 10,000 பேத்துக்கு நீ ஒரு ஆள் சமம். நாங்க 10,000 பேர் விழுந்து போனாலும் அது பெரிய காரியம் கிடையாது. எங்களில் 10,000 பேத்துக்கு நீ ஒரு ஆள் சமம், அதனால நீ போக கூடாது. அப்ப ஊழியக்காரனை எந்த அளவுக்கு அவங்க கௌரவமா வச்சிருக்காங்க பாரு. ஒரு தலைவனை 10,000 பேருக்கு ஈக்குவலா பாக்குறாங்க. ஒரு தலைவனும் 10,000 பேர் சமம். 10,000 போர் வீரர்கள் அந்த பக்கம் நிக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு தலைவனாக தாவீது நிக்கிறாரு. சொல்றாங்க, நாங்க 10,000 பேர் செத்தாலும் அது பெருசு கிடையாது, ஆனா நீ போக கூடாது. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா தேசத்துல பெரிய பிரச்சனை வந்துடும், அதனால நீங்க பாதுகாப்பா இருக்கணும். நாங்க 10,000 பேர் செத்தாலும் பரவாயில்லைன்னு அந்த லீடரை, அந்த தாவீதை அவர்கள் இஸ்ரவேலுக்கு விளக்காய் பார்த்தார்கள். அப்ப அரண் ரொம்ப முக்கியம் தேவனுடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்க, அப்பா விட்டுட்டு அவன் போய்கிட்டு இருக்கான். எங்க போயிட்டான்? தூர தேசம் போயிட்டான். அப்பா விட்டுட்டு தூரமா போயிட்டான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி ஒருவேளை லைவ்ல இருக்கிறாங்க, நேரலையில் இருக்காங்க. நிறைய பேரு கர்த்தரத்துல தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு தூரத்துல இருக்காங்க. ஊழியத்தை தான் செஞ்சுட்டு இருக்கோம்னு தேவசித்தம் இல்லாத ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுது, அநேகர் பொய்யான ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார், மாய்மாலமான ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அநேகருடைய ஜெபம் இன்னைக்கு மாய்மாலமான ஜெபமா இருக்கு. இப்படிதான் ஜெபிக்கணும்னு கர்த்தர் எழுதி இருக்கிறார். சும்மா வானத்தை பிளக்கிற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய சித்தம் செய்ய நான் விரும்புறேன் ஆண்டவரே. அதை அழகா பவுல் கரெக்டா சொல்றாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், அழகா கேட்கிறாரு. அப்ப நம்ம ஒவ்வொரு நாள் காலையில கேட்கணும், இன்னைக்கு நான் என்ன ஆண்டவரே செய்யணும், நான் எதை செய்ய நீர் விருப்பமா இருக்கிறேன், நான் எப்படி நடக்கணும், நான் எப்படி பார்க்கணும், நான் எதை போடணும். ட்ரெஸ் கூட கேட்கணும், ஆண்டவர் இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு போலாமா, இந்த இடத்துக்கு நான் போகலாமா, இந்த இடத்துக்கு நான் ஜெபிக்கலாமா, இந்த காரியத்துக்கு நான் ஜெபிக்கலாமா, இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமான்னு ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனிடத்துல ஆலோசனை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இங்க பாருங்க, அப்பா விட்டுட்டு தூரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறேன். அங்க போனது விளைவு என்ன தெரியுமா? அரணை விட்டுட்டு போனான் இல்லையா, அப்பாவுடைய அன்பை விட்டுட்டு போனான் இல்லையா. அரணை விட்டு வெளியே போனவன் வேதம் சொல்லுது, அழகா சொல்றாரு, உன் அரணுக்கு திரும்பு. நீ அரணை விட்டு வெளியே நிக்கிற. இப்ப அவன் வெளியே போயிட்டான்ல, என்ன நடந்துச்சு? வஸ்திரம் இல்லாமல் போயிட்டான், ஒரு நேரம் உணவு இல்லாமல் போயிட்டான், குளிக்காமல் போயிட்டான், அவனுக்கு என்ன இல்லாம போயிட்டான், பாதரட்சை இல்லாம போயிட்டான், அவனுக்கு துர்நாற்றம் முடிச்சு போச்சு, பன்றிகளுடைய தவிடு கூட கிடைக்கல. அவன் பன்றி தவிட்டுக்காக அலையிறான், வேலை செஞ்சுட்டு கூலி கிடைக்கல. ஆனா அப்ப ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் திரும்பி என் அப்பாவின் இடத்துல போவேன். அவ்வளவுதான். அவன் திரும்பி வந்தான் பத்தீங்களா, அவனுக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. கை தட்டுங்க. அரணுக்கு வந்துரு, அரணுக்கு வந்துரு, பாதுகாப்பான இடத்தை நோக்கி நீ ஓடி வந்துரு, தேவனிடத்துல ஓடி இந்த மாசத்துல வந்துரு. ஒருவேளை நீ வெளியில போய் நிக்கலாம், தேவனை விட்டு வெளியில நிக்கலாம், ஒரு 2 அடி தள்ளி நிக்கலாம், 3 அடி தள்ளி நிக்கலாம், ஜெபம் இல்லாமல் இருக்கலாம், வேத வாசிப்பு இல்லாமல் இருக்கலாம், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆத்ம பாரம் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் என்ன நடக்கிறதானே, நம்ம என்ன ஒரு நாளைக்கு ஜெபிக்காட்டி என்ன குறைஞ்சா போயிருவோம்னு சொல்லி நீ இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களோட தெளிவா பேசுறாரு, ரெட்டிப்பான நன்மை நான் உனக்கு தர விரும்புறேன், ஆனா அரணுக்கு நீ வந்துரு, அப்பதான் நான் தர முடியும். நீ தேவனிடத்துல வந்துடணும். நீ தேவனுடைய பிரகாரத்துக்குள்ள ஓடி வந்து உட்கார்ந்துட்டேனா, நான் ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே உனக்கு நான் கொடுத்துருவேன். பாருங்களே, நீங்க ரூத்து புஸ்தகத்துல வாசித்து பாருங்க. நகோமி அவ சொல்றா, நிறைவாய் போனேன், நான் குறைவாய் வந்தேன். ஏன் நிறைவா போனேன்? எருசலேம்ல இருந்து எதுக்கு போகணும்? மோவாபிய தேசத்துக்கு இவ எதுக்கு போகணும்? வாசித்து பாருங்க. ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பக்க நம்பரு 334. இவ எங்க வந்து எங்க போறா? ரூத்து புஸ்தகம் 334 எடுத்தவங்க வாசிங்க. Thank you, wonderful the Holy Spirit. 1ஆம் அதிகாரம் 334 எடுத்துட்டீங்களா? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு தன் 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்திலே போய், எந்த ஊருக்காரே? எந்த ஊரு? பேரு பெத்லெகேம் ஊருக்காரன். பெத்லெகேம் யாரு பிறந்த ஊரு? பிறக்க போற ஊரு, ஏசப்பா பிறக்க போற ஊரு, தாவீதுடைய ஊரு. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, நீ சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு உன்கிட்ட பிறப்புவார்னு சொல்லி இந்த பெத்லெகேமை குறித்து ஒரு பெரிய வரலாறே கர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஊர்ல இருந்துகிட்டு இவங்க எங்க போறாங்களா? மோவாப்பு தேசத்துக்கு போறாங்களா. எதுக்காக? பஞ்சம் வந்துருச்சான் அந்த தேசத்துல. என்ன வந்துருச்சான் பாருங்களே, வசனத்து சொல்லப்பட்டிருக்கு 1ஆம் வசனம். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். போனவே 3 பேர் போனாங்க, மனைவி 2 குமாரர், இவன் ஒரு ஆள், 4 பேர். ஆனா திரும்பி வந்தது எத்தனை பேர் தெரியுமா? சொல்லுங்க. ஒரே ஒருத்தி தான். போனது 4, வந்தது எத்தனை? அடுத்த அந்தூர்காரி ஒருத்தி வர்றா, அவர் யாரு? ரூத்து. அப்ப போனது 4 பேரு. அவன் கணவன்,
மனைவி 2 பையங்க 3 பேர் 4 பேர் போறாங்க. 3 பேர் அந்த தேசத்துல என்ன ஆயிடுறாங்க, இறந்துடுறாங்க. அவ்வளவுதான். தேசத்தை விட்டு போனது என்னாச்சு, அரணை விட்டு போனது. பஞ்சம்னா எல்லாருமா போயிட்டாங்க. பஞ்சத்துல எல்லாரும் அந்த ஊர்ல இல்லையா, பஞ்சத்துல கர்த்தர் அவங்கள போஷிக்கலையா, பஞ்சத்துல அந்த ஊர்ல தேவ பாதுகாப்பு இல்லாமலையா போயிடுச்சு. எல்லாருமே எருசலேம் விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாருமா பெத்லகேம் விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாருமா தேவ திட்டத்தை விட்டு போயிட்டாங்க. இவங்க தப்பிச்சு தங்கள் ஜீவனை தப்பிக்க போறாங்களா, எங்க போய் விழுகிறாங்க, அந்நிய தேசத்துல போய் விழுகிறாங்க. அசுத்தமான ஒரு இடத்தை நோக்கி போறாங்க. அசுத்த வழிபாடு, பிள்ளைகளை பலி கொடுக்கக்கூடிய ஒரு ஊருக்குள்ள போய், விக்கிரகம் நிறைந்த ஒரு ஊருக்குள்ள போய் அநேக வருஷம் வாழ்றாங்க. அவ சொல்லக்கூடிய வாயின் வார்த்தைகளை பாருங்க. 21 வசனம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், அசிங்க கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். இளையகுமார் எப்படி போன, நிறைவாய் போன. வரும்பொழுது எப்படி வந்தேன், குறைவாய் வந்தேன். இப்ப என்னாச்சு, வெளியில போனவன் நிறைவாவில் இருக்கணும். இப்ப பெத்லகேமுக்கு போனவ, அங்க மோவாப் தேசத்துக்கு போனவன் நிறைவா தானே இருக்கணும். அவ போனது நிறைவா வாழத்தான் போனான். ஆனா அங்க போய் என்னாச்சு, வெறுமை தான் வந்துச்சு, குறைவு தான் வந்துச்சு, தத்தளிப்பு தான் வந்துச்சு, துக்கம் தான் வந்துச்சு, கண்ணீர் தான் வந்துச்சு, மரணம் தான் வந்துச்சு. அழுகிறா, புலம்புறா, தவிக்கிறா, கதறா, கண்ணீர் வடிக்கிறா. ஆனா இழந்த புருஷன் வருவானா, இழந்த பிள்ளைகள் வருவாங்களா, போச்சு, எல்லாமே போச்சு. நம்மளும் கூட அரணை விட்டு வெளியில போகக்கூடாது. கொன்று போட்டாலும் உன் மேல நம்பிக்கையா இருப்பேன், எனக்கு கொடுத்த இடத்துல தான் இருப்பேன், எனக்கு கொடுத்த ஊழியத்தில் தான் நினைப்பேன். நம்ம கர்த்தர் இவ்வளவு நாளா தாங்கினவர், தூக்கினவர், சுமந்தவர், அரவணைத்தவர், தப்புவித்தவர், வல்லடிகளுக்கு விளக்கினவர், பாலூட்டினவர், சீராட்டினவர். உன்னை அடிச்சு கொண்டா போட்டுருவாருங்க. இவ்வளவு காலம் உன்னை போஷித்தார் இல்லையா, இனியும் உன்னை போஷிக்க யாரா இருக்கிறார் தெரியுமா, வல்லமையுள்ளவராக. அரணை விட்டுட்டு வெளியில போகாதீங்க. பாருங்க, தாவீது சவுல் துரத்தி அடிக்கிறான், விரட்டி அடிக்கிறான். அவன் நினைக்கிறான், என்ன இதே பஞ்சாயத்தானா, பேசாம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த வாக்கில் வாழ்ந்திருந்தால் நிம்மதியா இருக்கலாம். கர்த்தர் என்னை வந்து அலட்சியம் தெரிஞ்சு கொண்டேன்னு சொல்லி என்னை கொண்டு போய் அரசாங்கத்தில் விட்டு கடைசியில் இவன் என்னை விரட்டி அடிக்கிறான். இனி எனக்கு மரணம், எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கு. கட்டின மனைவியோடையும் வாழ முடியல, கொடுத்த அபிஷேகத்தோட நிலைச்சு நிக்க முடியல. நான் பேசாம எங்க போறேன் தெரியுமா, ஆகீஸ் ராஜா கிட்ட போயிட்டான். எங்க போறேன், அடுத்த ராஜா கிட்ட. 1 சாமுவேல் புஸ்தகம் 27 அதிகாரம் 2 வசனம் பாருங்க. எங்க ஓடுறேன், ஒரு மனுஷனுடைய நிர்பந்தமான நிலைமையை பாரு. ஒரு மனுஷன் மனம் வெறுத்து, இப்ப நீங்களும் இன்னைக்கு நிறைய பேர் மனம் வெறுத்து இங்க வந்திருக்கிறீங்க, கசப்போடு, என்னடா வாழ்க்கை, என்னடா வீடு, என்னடா பிள்ளைங்க வாழ்ந்து, என்னடா இப்படி கொள்ள பேர் வந்துடுறாங்க வேகமா. இந்த மனம் இருக்குதே, இது ஒரு சஞ்சலமானது. திடீர்னு ஒரு நாளைக்கு சந்தோஷப்படும், ஒரு நாளைக்கு அப்படியே டவுன் ஆயிடும். ஒரு நாளைக்கு பார்த்தா ஜெபம் அப்படியே ராக்கெட் மாதிரி ஜெபம் பண்ணுவோம், அடுத்த நாள் பார்த்தா ஜெபிக்கவே முடியாம படுத்திருப்போம். இதுக்கு ஒரு வேதத்துல ஒரு ஆள் இருக்கிறார், யார் தெரியுமா, எலியா. முதல் நாள் பார்த்தா சாகச வீரர், ஆகாப்பவே நடுங்க பண்ணினான், 450 பேரையும் கடிகளங்கின. எல்லா இஸ்ரவேலரும் அவனை பார்த்து நடுங்கிறாங்க. அவன் கர்த்தம் போட்டு ஜெபம் பண்ணோடனே வான அக்கினியை கொட்டுது. ஆனா அதே பெரிய பராக்கிரமசாலி அடுத்த நாள் என்ன பண்றான், போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் முற்பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல, எனக்கு சாவை தவிர வேற வழி வேண்டாம், நான் உலகமே எனக்கு வேண்டான்னு போய் படுத்துக்கிட்டேன். என்னாச்சுங்க, நேற்று இருந்த அபிஷேகம் இன்னைக்கு என்னாச்சு? இதுதாங்க நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு பார்த்தா பயங்கரமா இருப்போம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு நேரம் வந்து பார்த்தா என்னமோ இருக்கிறேன் பிரதர், சாவாம இருக்கிறோம், நாங்க இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு இந்த மனுஷனோட வாழ முடியும். நான் விட்டுருந்தா நேரம் நான் தஞ்சாவூர், அமெரிக்கா வரை போயிருப்பேன். இவன் வேற என்னைய போட்டு இழுத்து, புருஷனை வையிற மனைவி, பெற்றோரை வையிற மகள்கள், எங்க அப்ப எங்க ஆய வச்சுக்கிட்டு எங்களால எழும்ப முடியுமா? நான் 4 படி எழும்புனா 5 படி இறக்கி விட்டுறாங்க, வேலையா சொல்றாங்க, கஷ்டமா கிடக்கு, என்னை ஃப்ரீயா விட்டுட்டா நான் எழும்பிடுவேன். இப்படி பெற்றோரை வையிற பிள்ளைகள், இப்படி மற்றவங்களையே நம்ம சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாதுங்க. கஷ்ட வேதம் சொல்லுது, நம்மை போல பாடுள்ள மனிதர் தான் ஏசப்பாவும். எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷரா தான் இருந்தார், நம்மை போலதான் அவர் இந்த உலகத்துல இருந்தார். ஆனா தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஒரே நாள்ல உச்சத்துக்கு போய் ஒரே நாள்ல கீழே போயிட்டான். போதும் என்னை எடுத்துக்கிட்டேன், அவனா ஊழியத்துக்கு முடிவை கொண்டு வந்துட்டான். இல்லாட்டி இன்னும் ஆண்டவர் அவனை பயன்படுத்தியிருப்பார். அவனுக்கு அப்ப முடிவு வர்றது கிடையாது. இவன் போய் அப்படி சலிச்சு போய் படுத்துக்கிட்டான். போதும் ஆண்டவர், நம்மளும் சொல்றது, நான் போதும், நான் என்னையில ஜெபம் பண்ண கூப்பிடாதீங்க, என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, எனக்கு அவ்வளவுதான். ஆண்டவர் பாப்பாரு, வாயின் வார்த்தைப்படியே சரி விட்டுரு, உனக்கு தான் முடியாதுல. நம்மளே கெடுத்துடுறாங்க நிறைய நம்ம வாய் தாங்க. அதனால உன் வாயை காத்துக்கொள், எல்லா காவலோடும் இருதயத்தையும் வாயை நீ காத்துக்கொள். எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப. எலியா இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம்ல, இன்னும் கொள்ள ஊழியத்தை அவன் செஞ்சிருக்கலாம்ல, இன்னும் அவன் பரலோகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு வரையும் அவனுக்கு சாவில்லைங்க, இன்னைக்கு வரையும் அவன் இருக்கிறாங்க அங்க, இன்னைக்கு வரையும் அவன் ஜெபம் கேட்கப்படல. ஆனா அவன் என்ன பண்ணிட்டா, போதும் போதும் போதும்,
என்னால் வாழ முடியாது, என்னால் இருக்க முடியாது, என்னை எடுத்துக்க 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 எடுத்துக்க. ஆண்டவர் பார்த்து இவ்வளவு சலிப்பா ஒருத்தனை எதுக்க வச்சுக்கிட்டு, சரி வா உன் ஆசை எடுக்கணும்ல, எடுத்துறேன் வா உன் ஸ்தானத்துல. நல்லா கவனிங்க, ஓன் ஸ்தானத்துல எலிசா அபிஷேகம். பார்த்தீங்களா? இப்ப ஸ்தானம் மாறுதா? ஓ ஸ்தானத்துல இன்னொரு ஆள். நம்ம கரெக்டா வரலன்னா நம்ம ஸ்தானத்துக்கு வேற ஆள் போயிடுவாங்க. நீ கரெக்டா ஊழியத்தில் இல்லைன்னா உன் ஸ்தானம் மாறும். சவுல் கரெக்டா இல்ல, தாவீதுக்கு மாறிடுச்சு. சாலமோன் கரெக்டா இல்ல, ரெகபயாமுக்கு போயிருச்சு. ரெகபயாம் கரெக்டா இல்ல, யெரொபெயாமுக்கு போயிருச்சு. ஸ்தானம் மாறு. கர்த்தர் ஒரு மனிதனை நம்பி ஊழியம் கிடையாது. பரலோகம் யாரை வேணாலும் பயன்படுத்த. கழுத போய் ஊழியம் செய்யுங்க, காக்கா ஊழியம் செய்யுங்க, மீன் ஊழியம் செய்யுங்க, இந்த செவுரு ஊழியம் செய்யுங்க. சகலத்தையும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லமை. நீ பேசாம இருந்தா காற்றுக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும். இப்படிலாம் இருக்கு வேதத்தில். அருமையான தம்பி தங்கச்சி, அப்ப நமக்கு கொடுத்த ஊழியத்தை போதும்னு சொல்லக்கூடாது. போதும் பிரதர், இந்த ரொம்ப ஊழியம் செஞ்சுட்டான், அதனால ரொம்ப எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னா ஆண்டவர் பார்ப்பாரு. பரலோகத்துல தான் உனக்கு ரெஸ்ட், பூமியில என்ன கிடையாது, ரெஸ்டே கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்கணும், தினந்தோறும் ஜெபிக்கணும். காலையில சாப்பிட்ற, மத்தியானம் சாப்பிட்ற, ராத்திரிக்கு சாப்பிட்ற, விடியால எந்திரிச்சோன்னே சாப்பிட்ற, அப்புறம் மத்தியானம் சாப்பிட்ற. போதும்னு என்னைக்காவது சொல்றேன். இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டேன் பிரதர், ஒரு மாசத்துக்கு எனக்கு சாப்பாடு வேணாம் பிரதர். இன்னைக்கு நான் தூங்கிட்டேன் பிரதர், நான் ஒரு மாசம் தூங்க மாட்டேன் சொல்றேமா? ஆனா அதை மட்டும் ஷிஃப்ட் படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஊழியம் செய்யறது மட்டும் ரொம்ப ஊழியம். போனால் 31 நாள் ஊழியம் பிரதர். இப்படியா போட்டு உழுப்பு உழுப்புன்னு உழுப்புறீங்களே. எங்களுக்கும் வீடு குடும்பம் பாசம் எப்படி சொன்னீங்கன்னா ஆண்டவர் பாப்பார். இவ்வளவு சலிப்பான ஒருத்தனை வச்சு ஊழியத்தை நான் எப்படி செய்ய? அருமையான தம்பி தங்கச்சி, இவன் எவ்வளவு சலிச்சுட்டான் பாருங்க. 27 1 சாமுவேல் 27:1 வாசிக்கிறேன். பின்பு தாவீது, நான் எந்த நாளிகையாகிலும் ஒரு நாள் சவுலின் கையில வாயின் அறிக்கையை குறித்து எச்சரிக்கை ஆகணும். நன்மையும் தீமையும் உன் வாயில தான் இருக்குது, சாபமும் ஆசீர்வாதம் உன் வாயில தான் இருக்குது. இவன் சொல்றான் பாரு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் மடித்து போவேன். இவன் என்ன சொல்றது, என்னைக்கா இருந்தாலும் மடிவுதான், என்னைக்கா இருந்தாலும் மனுஷனா பிறந்தா மரணம் இருக்கு. ஆனா இவன் சொல்றான், நான் எந்த நாளிகையிலும் எந்த நொடியிலும் எந்த நிமிஷத்திலும் ஒரு நாள் சவுலின் கையிலே மடிந்து போவேன். இதான் தப்பு இவன் சொல்ல வார்த்தை. சவுல அவனை கொல்லுவேன், அழைச்சவர்ல ஜீவனை எடுக்கணும். சவுல் விரட்டிக்கிட்டே வந்தா கொன்றுவானா? சிங்கத்துக்கு தப்பு வித்தாருன்னு அன்னைக்கு தைரியமா சொன்னான்ல, கரடிக்கு தப்பு வித்தாருன்னு தைரியமா சொன்னான்ல, ஒரு மீகாலுக்காக 200 பேர்த்த கொன்னான்ல. இவ்வளவுலாம் பேசினவே இப்ப என்ன ஆச்சு? ஆவி செத்து போச்சுங்க. ஆவி மனவடிஞ்சு வச்சு. உங்க ஆவி இன்னைக்கு குளிர்ந்து வச்சோ, உங்க ஆவியை கொண்டு பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ள போனோன்னே அப்படியே குளிர் ஏறி போய் ஜெபிக்கலாம்னு கையை தட்டினாலே கையை தட்ட மாட்டேங்கிறது. எங்க பிரதர் கையை தட்டி காலை தட்டி எங்களுக்கு ஒன்றும் முடியல, ஆளை விடுறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இப்படி இருந்தா இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றும். ஒன்று அனலாயிரு, இல்லாட்டி குளிராயிரு. வெது வெதுப்பா இருந்தேன்னா வாந்தி தான் கர்த்தர் பண்ணி போடுவார். இங்க பாருங்க, இவன் வெது வெதுப்பா ஆயிட்டான் பாருங்க. இவ்வளவு பெரிய யுத்த வீரன், காரிய சமர்த்தன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவனோடு கூட கர்த்தர் போயிற இடமெல்லாம் யுத்தத்துல வெற்றி சிறக்க பண்றார். வாசித்தானா பாதாளம் நடுங்கும், வாசித்தானா பரலோகம் இறங்கும், அவன் வாசித்தானா பேய்கள் ஓடும், அவன் வாசித்தானா பிசாசுகள் அலரும். அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பதில் தேறினவன், காரிய சமர்த்தன், எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிருவேன். தனி மனிதனா போய் 100க்கு 200 கொண்டு வந்தானே. ஒரு கோலியாத்தை எல்லாரும் இஸ்ரவேலர் எல்லாம் 40 நாள் பயந்துகிட்டு கிட்டத்துல போக மாட்டேங்கிறான். உருவ தோற்றத்தை பார்த்தே பயப்படுறேன். ஆனா இவன் தனி மனுஷனா போய் நின்று விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவ்வளவு வீர முழக்கம்லாம் இட்டு அந்த கோலியாத்தை வெட்டி தலையை கொண்டு வந்து கொடுத்தவன் இப்ப சொல்றான் பாருங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் இவன் கையாலே செத்து போயிடுவேன். முடிவு எடுத்துட்டான் பாருங்க. மனசு, இந்த மனசு மட்டும் உடைஞ்சிட்டா அதை யாராலும் நிமித்த முடியாது, கர்த்தர் தான் நிமித்தம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் மனம் உடைஞ்சு வந்திருக்கிறோம். இனிமேல் நடக்காது பிரதர், இனிமேல் நடக்காது பிரதர், இனிமேல் கிடைக்காது பிரதர், இனிமேல் என் வாழ்க்கை அவ்வளவுதான் பிரதர், இனிமேல் நான் இப்படித்தான் பிரதர். ஒரு நாளும் சோர்வுக்கு இடம் கொடுக்காது. சோர்ந்து போகிற உனக்கு அவர் இன்னைக்கு பலன் தருவார். சத்துவம் இல்லாத உனக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து தான் அவர் ஓமையை சொன்னார் தேவனுடைய பிள்ளைகளை. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கிறவங்க தான் சொல்றாரு, நம்பிக்கை உடைய சிறைகளே, நீ நம்பிக்கை மட்டும் வச்சுக்க, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்பு, அவரை நம்பினவர்கள் கைவிடப்படவே மாட்டாங்க. கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான்களை கால்களை அவர் தள்ளாட விடவே மாட்டார். இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா, ஒரு சின்ன சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு வராது. உன் சந்தேகம் அவருடைய கரங்களை தடுத்து நிறுத்திடுங்க. இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது, என்றைக்காவது ஒரு நாளைக்கு மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு
நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கு நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்திலே யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடு கூட எழுந்திருத்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்துல போய் சேர்ந்தான். எங்க போயிட்டான் பாரு, காத்தின் ராஜா கிட்ட போய் எங்க போயிட்டான், பெலிஸ்தீனுடைய தேசத்துல இருக்கிற ஒரு இடம் காத்தின் ராஜா, அங்க போய் தஞ்சம் புகுந்துட்டேன். பாருங்க வேதம் சொல்லுது 5ஆம் வசனம், தாவீது ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும், உம்முடைய அடியான் உம்மோடு கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாய் இருப்பேன் என்றான். போய் அங்க போய் அடைக்கலம் புகுந்துக்கிட்டேன். யார போய், இவன் அரண் எது, பரலோகம் தானே, இவனுடைய அரண் எது, தேவனுடைய கோட்டை தானே, இவன் எங்கதான் இருந்திருக்கணும். எத்தனை காற்று அடிச்சாலும், எத்தனை புயல் அடிச்சாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் எருசலேமை விட்டுட்டு இவன் போக கூடாது இல்ல, யூதேயா விட்டுட்டு இவன் போக கூடாது இல்ல, அழைத்த அழைப்புல நிக்கணும்ல, ஓடிட்டான். பாருங்க எங்க போறான், ஆகீஸ் ராஜா கிட்ட போய் தஞ்சம் புகுந்துக்கிட்டேன். ஒரு மனுஷன்ட்ட போய் மனுஷனை அடைக்கலமாய் கொண்டான், ராஜாவை அடைக்கலமாய் கொண்டான், உலகத்தை அடைக்கலமாய் கொண்டான். உலக மனுஷன்ட்ட போய் நிக்கிறான். ஆனா அவன் எவனுமே இவனை மதிக்க மாட்டேன். ராஜாவை தவிர எல்லாருமே சொல்றான், டேய் இவன் யுத்தத்துல நமக்கு விரோதமா மாறிடுவான்டா, இவன் வேண்டான்னு விரட்டி விடுறான். அங்க போய் இவன் என்ன பண்றான், திருடி திருடி பொழைக்கிறான், வேற வழியில கொள்ளையடிக்கிறான், கொள்ளையடிச்சு வாழ்றான். இவன் இந்த பொழப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை, இவங்க போயிருக்க கூடாதுல. இவன் அரணை விட்டு வெளியே போயிட்டாங்க, பாதுகாப்பை விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, யாரெல்லாம் வெளியில இருக்கிறீங்களோ உள்ள வந்துருங்க. மனுஷனை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா, படிப்பை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா, பெற்றோரை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா, ஏதோ ஒண்ணு நம்பிக்கை உங்க பக்கம் வெளியில போயிருச்சு. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, அரணுக்குள்ள வா, நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை நான் தருவேன். நீ என்னை விட்டு வெளியில நிக்கிற, தேவ திட்டத்தை விட்டு வெளியில போய் நிக்கிற, ஆலோசனை விட்டு வெளியில நிக்கிற, கர்த்தர் உன்ட்ட பலமுறை சொல்லியும் அந்த ஆலோசனையை நீ ஏற்றுக்கொள்ளாதபடி உன் இருதயத்தை மனமடிவாக்கி அதை விட்டு நீ வெளியில நிக்கிற. அதனாலதான் கர்த்தர் இந்த தெளிவை இன்னைக்கு பேசுறாரு, முதல்ல நீ அரணுக்குள்ள வா, தேவ சித்தத்துக்குள்ள வா, தேவனுடைய ஊழியத்துக்குள்ள வந்துரு, ஐக்கியத்துக்குள்ள வந்துரு, பரிசுத்தத்துக்குள்ள வந்துரு, தேவ திட்டத்துல வந்து நில்லு. அழகா சொல்றாரு எலியா, உனக்கு இங்க என்ன வேலை, முதல்ல வந்து என்ன முன்னாடி நில்லு, உனக்கு இங்க என்ன வேலை, மலைக்குள்ள உனக்கு என்ன வேலை, ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிற, நேத்தெல்லாம் வெளியில நின்று ஏன் ஒளியிற, ஒரு பெண்ணு உன்னை கொண்டு விடுவாளா, என் சித்தம் இல்லாமல் உன் மேல கையை வைக்க முடியுமா. பவுலை பார்த்து சொல்றாரு, பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, கை தட்டுங்க, ஒருவனு உன் மேல கைப்பட மாட்டான். இன்னைக்கு யாராவது கை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேவன் சொல்லாட்டா உன்னை ஒரு மனுஷனை தொட, உன் நிழலை கூட தொட முடியாது. எழுதி வைத்துக்கொள், கை தட்டி கத்த, உன் நிழலை கூட தொடணும்னா தேவன் அனுமதிக்கணும். என் பிள்ளைய தொட்டுக்கேன்னு யோபுவுக்கு கர்த்தர் அனுமதிச்சனாலதான் அவன் தொட முடிச்சு. உன்னையும் தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கணும். சிங்கத்துல கொண்டு கெபிக்குள்ள போட்டாலும் கெபியில் இருக்கிற சிங்கத்தால யார தொட முடியல, தானியலை தொட முடியல. கைத்தட்டி கர்த்தருக்கு உள்ளதாங்க கடந்தேன், சிங்கம் சுத்திக்கிட்டு தாங்க இருந்துச்சு, சிங்கம் சத்தம் போட்டுச்சுங்க, சிங்கம் சுத்தி சுத்தி வந்துச்சுங்க, என்னென்னமோ கர்ச்சனை பண்ணிச்சுங்க. ஆனா தானியல் என்கிற ஜெப வீரனை தொடவே முடியல. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிங்க, 1 மடங்கு 2 மடங்கு இல்லைங்க, 7 மடங்கு 10 எரியுது. அதுக்குள்ள தூக்கி போட்டா உள்ள இருக்கிறவன் என்ன பண்ணிருக்கணும், பஸ்வமா போயிருக்கணுங்க. அங்க இருக்கிறவன் அடையாளமே தெரிஞ்சிருக்க கூடாது. ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய முடி கருகவில்லை, அவனுடைய துணிகள் கருகவில்லை, அவனுடைய உடம்புல எந்த ஒரு சேதாரம் இல்லை. போட்டது 3, உலாவினது 4. கைத்தட்டி கருத 4வது ஆளு தேவ புத்திரரின் சாயலா இருந்ததா. அப்ப தீயால கூட தொட முடியாத ஒரு பெரிய அக்கினி யாரு நாங்க வச்சிருக்கிறார், கர்த்தருடைய அக்கினி. அந்த 7 மடங்கு அக்கினியை விட இந்த சாத்ராக்கு மேஷாக்கு மேல எரிஞ்ச அக்கினி பெரிய அக்கினி. அந்த அக்கினி பாதிச்சு, இது நானும் எரியிற விறகு அக்கினி. ஆனா அவனும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியில இருக்கிறேன், அவனை என்னால தொட முடியாதுன்னு அவர்களால ஒண்ணுமே செய்ய முடியல. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மோசேக்கு முன்னாடி மந்திரவாதிகளால ஒண்ணுமே செய்ய முடியல, பவுலுக்கு முன்னாடி மந்திரவாதிகளால ஒண்ணுமே செய்ய முடியல. தேவனுடைய பிள்ளைய பாதாளத்தால ஒண்ணுமே செய்ய முடியாது. பயப்படாமல் பேசு. அப்ப சொல்லுங்க, அரணுக்குள்ள வந்துரு, நீ அரணுக்கு திரும்பு. இன்னும் நிறைய திரும்ப வேண்டிய, மனம் திரும்ப வேண்டிய பகுதி நிறைய இருக்கு. யோவான் சொன்னனுடைய முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்தில். இயேசுவுடைய முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில். சீசருடைய முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. நெகேமியா எரேமியா புஸ்தகத்தை நீ வாசிச்சு பார்த்தா, எடுக்க வேணாம், டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து கேட்பாங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கர்த்தரிடத்தில் அனுப்புறோம் எரேமியா, நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வா, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நாங்க கேட்கறோங்கிறாங்க. எரேமியா போய் ஜெபம் பண்ணா 10 நாள் கழிச்சு பதில் வருது. எரேமியா 42 அது இருக்குது. 10 நாள் கழிச்சு
பதில் சொல்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் இங்கேயே இருந்தால் நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பலப்படுத்துவேன், உங்களை தாங்குவேன், உங்களை தூக்குவேன், உங்களை சுமப்பேன், உங்களுக்கு எல்லா வழிகளையும் உருவாக்குவேன். ஆனா நீங்க எகிப்திற்கு போனா நீங்க பயப்படுற பிரச்சனை அங்க எகிப்துல உங்களை வந்து பிடிக்கும், அழிஞ்சு போவீங்க, அட்ரஸ் இல்லாம போவீங்க. கர்த்தருக்கு தெளிவா சொல்றாரு, எகிப்திற்கு போகாதீங்க. நீங்க இந்த ஊருக்கு பயந்துக்கிட்டு எகிப்திற்கு ஓடாதீங்க. நீங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்பா வீட்டில் இருக்க பயந்துக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு ஓடுறது, புருஷன் வீட்டில் இருக்கிறத பயந்துக்கிட்டு இங்கே ஓடியாரு, ரெண்டு பக்கம் ஓடுறது. அது மாதிரி இந்த ஊழியத்தில் பார்க்கறது 10 நாள், அப்புறம் அங்கிட்டு ஓடுறது, அப்புறம் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஓடியாருது. எங்கேயும் நம்ம நிலை இல்லாமல் இருந்தால் எப்படி? உங்க அரணில தரித்து நில்லு, அழைக்கப்பட்ட அழைப்பில நில்லு, கொன்று போட்டாலும் நில்லு. ஆண்டவர் அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும். அப்ப உன்னுடைய மனதை ரொம்ப கெட்டிப்படுத்தி கொள் தேவனுடைய பிள்ளைகளை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அரணுக்கு திரும்பு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். எப்ப தருவேன்? இன்றைக்கே தருவேன். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். இந்த கால வேளையில நீ திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பு. கடைசியா ஒரு வசனம் எழுதியிருக்கு, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். கர்த்தருடைய நீதிமொழிகள் 10:29, கர்த்தரின் வழி உத்தமமா இருக்கிறவர்களுக்கு அரணாய் அது இருக்கும். எல்லாரும் எழும்பி நின்று ரீபா லரா காலா